ஹலோ அர்ஜுன். ஹலோ டாக்டர். அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ல. அது என்னன்னா நீங்க சொல்ல வந்தத நானே சொல்லிட்டேன். அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஐயோ அதான் நீங்க கேட்க வந்தத நானே சொல்லிட்டேன் சொல்றேன்ல. சரி. நான் சொன்னதான் நீங்க கேட்க வந்திருக்கீங்க. நான் சொன்னதும் நீங்க கேட்டதும் ஒண்ணுதாங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிரும். அர்ஜுன் சருக்கு தெரிஞ்சிரும். ஒண்ணுமே புரியலையே. அது உங்க ஹாஸ்பிடல்ல நடந்த ஐ கேம்புக்கு அர்ஜுன் சார வர சொல்லி நீங்க என்கிட்ட சொன்னீங்க. நான் அத அர்ஜுன் சார் கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதானே? அதுதான். அர்ஜுன் சார் அத என்கிட்ட கேட்டாரு. நானும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க சொல்ல வந்ததா அவரு என்கிட்ட சொல்லி நான் அதுக்கு பதிலா சொல்லிட்டேன். சோ நீங்க இவர்கிட்ட சொல்ல வந்தது நான் சொல்ல மறந்தது எல்லாமே ஒண்ணுதான். போங்க போங்க. அர்ஜுன் சார் நான் தான் சொல்றேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு. ஆமா 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 அதேதான் இது. அர்ஜுன் சார் வரேன் சார். வசு ஏன் டாக்டர் போட்டு இந்த குழப்புற? அது அர்ஜுன் சார் அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாரு. நீ என்னையவே கன்ஃபியூஸ் பண்ற. அதான் அர்ஜுன் சார் வாங்க போலாம். அர்ஜுன் என்னப்பா அதெல்லாம்? ஆமா நீங்க எதுவும் கேட்காதீங்க, வாங்க போயிடலாம். வாங்க வாங்க. தம்பி தம்பி தம்பி, இந்த வீட்டுக்கு வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இதை உங்ககிட்ட குடுக்க சொன்னாரு. பாட்டி அவர் கான்ஸ்டபிள் இல்ல பாட்டி, ஏசி அவரு. அந்த ஓசி தான். ஏதோ ஒண்ணு, மொத்தத்துல போலீஸ் தானே. சரி பாட்டி. இனியா எங்க? அவளா அந்த போலீஸ்காரர் வந்துட்டு போனதுல இருந்தே ஒரு மாதிரியாவே இருந்தா. ஒரு மாதிரியா இருக்காளா? ஏன்? அது என்னமோ தெரியல தம்பி. ஒருவேளை அந்த ஓசி இவ்வளவும் பொண்டாட்டின்னு சொல்லிட்டாருல, அதோட நீங்க வேற அவகிட்ட சொல்லாம கொள்ளாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்களா, அதனால அவ ரொம்ப ஃபீலா இருந்தா. அர்ஜுன் நீ போய் இனி அவ பாருப்பா, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்கம்மா. தம்பி நான் வேணா இனியா ரூமுக்கு போய் அவளை பார்த்துட்டு கூட்டிட்டு வரேன். நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்றேன். நான் போய் பாக்குறேன் தம்பி. ஐயோ 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 ஐயோ, பாவி மகன் இப்படி பண்ணிட்டாளே. ஐயோ 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 ஐயோ, இனியா பூச்சி மருந்து குடிச்சிட்டாளே. பூச்சி மருந்தா? ஐயோ வாங்களே, யாராவது வந்து பாருங்களேன். பாட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஐயோ இனியாக்கு என்னமோ ஆயிடுச்சு. எல்லாரும் சீக்கிரமா வாங்க. இனியாக்கு ஏதோ ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க. இனியாக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஐயோ இனியாக்கு ஏதோ ஆயிடுச்சு. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. பாருங்க இனியா, இனியா, என்னாச்சு இனியா? இனியா, ஐயோ என்னாச்சு? 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 ஐயோ பூச்சி மருந்து சாப்பிட்டுட்டாப்பா, பூச்சி மருந்து சாப்பிட்டுட்டா. ஐயோ இனியா, என்னம்மா இது? ஏமா இப்படி பண்ண? அர்ஜுன் என்னாச்சுப்பா இனியாவுக்கு? ஏதோ பூச்சி மருந்து குடிச்சிருக்காங்க மேடம். ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏய் டாக்டருக்கு போன் பண்ண அர்ஜுன். ஐயோ கூப்பிடுங்க தம்பி, கூப்பிடுங்க தம்பி, உயிர் போறதுக்குள்ள கூப்பிடுங்க. குடிக்கிற அளவுக்கு என்னதான் ஆச்சு? என்ன நடக்கல? இந்த வீட்ல மருமகன் ஒருத்தி வீட்ல இருக்கிறப்போ கண்டதுங்களோட இந்த அர்ஜுன் தம்பி ஜோடி போட்டு ஜாலியா சுத்தினா அவளுக்கு கோவம் வருமா வராதா? பாட்டி இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல. முதல்ல இவ உயிரை காப்பாத்தணும். ஐயோ என் பேத்தி மாதிரி நினைச்சு நான் கூட பழகுனே. பாவி மக இப்படி பூச்சி மருந்து குடிச்சிட்டாலே. பொண்ணுன்னா புருஷன் மேல கட்டிக்கிறவன் மேல கோபம் வரத்தான் செய்யும். அதுக்காக இப்படி பூச்சி மருந்தியா குடிப்பா? பாவி மக, பாவி மக. என்ன விட்டுட்டு போயிட்டானா அப்புறம் எனக்கு யாரு? ஐயோ அர்ஜுன் சார், நீங்க டாக்டருக்கு கால் பண்ணுங்க. டாக்டர் வரதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடலாம். ஐயோ ஏதோ ஃபர்ஸ்ட் எய்டுங்கறால என்ன பண்ணுவான்னு தெரியலையே. ஐயோ என்னம்மா இது? ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கிறதுக்கு மேடம்.
ஐயே, என்ன கையில பக்கெட்டு? வா நட்சத்திரா. ஏய் ஏய், என்னடி இதெல்லாம்? இதுவா பாட்டி? எதுக்குடி முதல் உதவி பண்றதுக்கு. முதல் உதவின்னுட்டு குளிப்பாட்டுற மாதிரி வந்திருக்கீங்க. பாட்டி, இது சோப்பு தண்ணி, இது புளி கரைசல் தண்ணி. ஐயோ இனியா, ஆயிடுச்சேடி. ஐயோ, இது வாயில ஊத்துறப்போ வயித்துல இருக்கிற பாய்சன் கூட வாய் வழியா வெளியே வந்துரும். அப்படி வரலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்ததா என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணுவ? ஏண்டி சனினே, வாசல்ல தெளிக்கிறதெல்லாமா வாயில எடுத்து ஊத்துவாங்க? ஆன்டிபயோட்டிக் பாட்டி. டாக்டர் வரதுக்குள்ள இத பண்ணிட்டா வயித்துல இருக்கிற விஷம் பாதி வெளியே வந்துரும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டாக்டர் வந்து ஊசியை குத்துட்டோம், எல்லாம் சரியா போயிடும். அதுக்குள்ள விஷம் ரத்தத்துல கலந்துட்டா அது ஒரு பெரிய ஆபத்து. இருடி, ஒவ்வொருத்தையும் நான் பேசிட்டு இருக்கேன்ல. உங்களுக்கு இத பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. நகர்ந்து நின்னு வேடிக்கை பாருங்க. ஐயோ, ஆரம்பிச்சிட்டாளே. கிளவி மசமா மாட்டி விட்டுருச்சு. என்னெல்லாம் வாயில ஊத்த போறாளோ, அவளை தடுத்து நிறுத்து. ஏய் ஏய் ஏய், வேணாண்டி, பாவண்டி, பாவண்டி, பாட்டி வேணாண்டி. பேசாம இருங்க பாட்டி. இனியா வாய தோற. ஐயோ ஐயோ, இவ இப்படி பண்றாளே, பாவி மக. ஐயோ, பாவி மக விட மாட்டேங்கிறாளே. அடி அடி, அவளுக்கு பிட்ஸ் வந்துருடி. விட்டுறடி, தயவு செஞ்சு விட்டுறடி. பாட்டி பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஐயோ, புடல ஊத்துறாளே. ஐயோ, சொன்னா கேளண்டி. ஐயோ வசு பாட்டி, சொல்லுங்க. வசு என்ன பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணுவா. டாக்டர் வரதுக்குள்ள இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. ஐயோ, பயமா இருக்கு. ஐயோ ஐயோ, அவ இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலையே. இங்க இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா இந்த பூச்சி மருந்துக்கு பதிலா பேசாம தூக்குல தொங்கி இருப்பாளே. ஐயோ, டாக்டர் வரதுக்குள்ள இவளை போட்டு இப்படி இம்சை பண்றாளே இவ. ஐயோ அத்தை, ஐயோ இனியா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதடி. இந்த பாவி மனசு அப்படியே தவிச்சு போகுதே. சொக்க தங்கம் நீ இருக்க, அவளை சொக்க வச்சது யாரோ. காலு வச்சு நடந்தாலும் கடைசியில கழிச்சடையில தான் போகணும். திட்டம் மேல திட்டம் போட்டு வச்சதெல்லாம் நட்டமாச்சு. இந்த அநியாயத்தை கேக்குறதுக்கு யாரும் இல்லையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? உன் கண்ணு ரெண்டும் கொல்லி, உன் வாயில வைக்கணும் கொல்லி. ஏய் ஏய், என்னடி எனக்கே ஏசப்பாடு பாடுறியா? எங்களுக்கும் எல்லா பாட்டும் தெரியும் பாட்டி. ஆமா, இப்போ நடந்த இந்த நாடகத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் நீங்க தானோ? அது என்னடி நாடகம்? அவளே பாவம் பூச்சி மருந்த குடிச்சிட்டு படுத்து கிடக்கா. நீ கொஞ்சம் அடக்கி வாசி, அப்பதான் இந்த வீடாவது நல்லா இருக்கும். பாட்டி, உங்க பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா இங்க வசுந்தரான்னு ஒருத்தி இருக்கா. அவ்வளவுதான், நீங்க அப்பப்ப மறந்துடுறீங்க. நடந்ததெல்லாம் அப்படியே சொல்றாளே. அப்ப வேணும்னே அவ வாயில சோப்பு தண்ணியை ஊத்தி பழி வாங்கினியாடி. பாட்டி, நான் எங்க இருக்கேன்? இவ ஒருத்தி. ஏன் பாட்டி, என்ன இவ இப்படி குழப்பறாளேன்னு உங்களுக்கு யோசனையா இருக்கா?
இவ என்னத்த குடிச்சிருப்பா? டானிக் ஸ்மெல் வருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அதுல கோட்டை விட்டுருவீங்க. அத நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். ஐயோ பாட்டி மாட்டிக்கிட்டோம். பேசாம அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பெரிய ஜேம்ஸ் பாண்ட் வேலை பார்த்த மாதிரி பீத்திக்காத. இங்க பாரு பாட்டி, இனியா நிஜத்திலேயே விஷம் குடிச்சிருந்தா இந்நேரம் பரலோகம் போயிருப்பாளே. ஆ, அது இது காலாவதியான பூச்சி மருந்துடி, அதனாலதான். பூச்சி மருந்து காலாவதி ஆகல, உங்க ஐடியா தான் காலாவதி ஆயிடுச்சு. ஏய் ஏய் நீ பாருடி, நீ தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைக்கிற. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆமா சொல்லிட்டேன். நீங்க தப்பு மேல தப்பா பண்ணிட்டு போறப்போ நான் அதுல மூக்க நுழைக்கிறதுல தப்பு இல்லையே. ஏய், இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு நாள் மொத்தமா உனக்கு குடுக்க போறேன் பாரு. அதையும் பார்க்கலாம். அது நம்ம வீட்டுக்கு வந்த மாம்பழம், சாப்பிட எனக்கு உரிமை இருக்கு. இது என் அண்ணன் எனக்கு ஆசையா கொண்டு வந்து கொடுத்தது. இவ்ளோ பழத்தையும் நீயா சாப்பிட போற? நான் சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், யார் சாப்பிடணும்னு ஒரு வரமுறை இருக்கு. ஏன் நான் சாப்பிட்டா என்ன தப்பு? எனக்கு பிடிக்கல. ஏன் அண்ணன் எனக்கு ஆசையா கொண்டு வந்து கொடுத்த மாம்பழம், அத நீ தின்னுவியா? என் ஆனந்த் மாமாவோட மச்சான் கொடுத்த மாம்பழம், அத நான் திங்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படியே எல்லாத்துக்கும் அலைஞ்சுகிட்டே இரு. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்குலாம் புத்தியே வராதா? ஆமாமா, உனக்கு அப்படியே புத்தி தலைமுழுக்க பொங்கி வழியுது. ஏய், இங்க பாரு, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எனக்கு வந்த மாம்பழத்தை தொடறதுக்கு உனக்கு உரிமை கொஞ்சம் கூட இல்ல. பாவம் உங்க அண்ணன், உனக்கு சாந்தி முகூர்த்தமே நடக்கலன்னு அவருக்கு தெரியாது. தங்கச்சி ஒருவேளை மசக்கையா இருப்பாளோன்னு மாம்பழம் கொடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். காலகாலத்துல நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மசக்கையாகி அப்புறம் இந்த மாம்பழத்தை சாப்பிடு, போதுமா? அது எனக்கு தெரியும். யார கல்யாணம் பண்ணிக்கணும், எப்ப குழந்தை பெத்துக்கணும்னுலாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட லட்சணமா குடுத்தனம் நடத்துறவங்க சொல்லணும். ஏய், நாங்க இங்க குடும்பம் நடத்தாம என்ன கும்மி அடிச்சிட்டு இருக்கோம். நீ குடும்பம் நடத்துற லட்சணம் தான் சந்தி சிரிக்குதே. தொட்டு தொடாமலும் பட்டு படாமலும் நடத்துறதுக்கு பேரு குடும்பம் கிடையாது. ஆமா ஆமா, எவ எப்படி குடும்பம் நடத்துறான்னு பாக்குறது தானே உன் வேலை. மானம் கெட்டவளே. ஏய், வார்த்தை அளந்து பேசு. மானம் கெட்டவ அது இதுன்னு சொன்ன மரியாதை கேட்கிறோம். என்னடி மரியாதை கேட்கிறோம்? ஏய். என்ன இரு, நான் அப்புறமா வச்சுக்கிறேன். ஹேய், ஆனந்த், அத கீழே போடுங்க. நான் உங்களுக்கு வேற மாம்பழம் தரேன். ஏய், என்ன மீனாட்சி, சூப்பரா இருக்கு. நீ கடிச்சது தானே? அணில் கடிச்ச மாதிரி செமையா இருக்கு. இதெல்லாம் டிராமாங்கிறது வசு கண்டுபிடிச்ச மாதிரி அர்ஜுன் கண்டுபிடிச்சிருப்பாரா? இவ போட்டு கொடுத்திருப்பாளா? மாட்டா. எல்லா போட்டியிலயும் என்ன ஜெயிக்கணுங்கிறது தான் அவளோட ஆசையை தவிர கண்டிப்பா என்ன போட்டு கொடுக்க நினைக்கவே. புரோட்டா காந்திமதிக்கு ஏய், ஃபோன் பண்ணி இருடா, ஃபோன் பண்ணு. பண்ணுங்கண்ணா. யார் அது? புது நம்பரா இருக்கே. ஹலோ, யாரு? பரோட்டா காந்திமதியா? எஸ், நீங்க யாரு? நான் உங்க ரசிகங்க. 50 பரோட்டா சாப்பிட்டு நீங்க சாதனை பண்ணிருக்கீங்க. அடுத்து என்ன சாதனை பண்ண போறீங்க? ஆ, ஆ, ஒரு அண்டா பிரியாணிய மூச்சு விடாம சாப்பிட போறேன். சாப்பிடுறப்ப உங்க மூச்சு நின்ட்டா என்ன பண்ணுவீங்க?
ஓவியா வந்து உன்னை செருப்பால அடிப்பேன். வேட போன. டேய் குமாரே, அடுத்து பிரியாணி சாப்பிட போறாங்களாடா. அப்படியாண்ணே? கேக்குறான் பாரு வாக தொகை இல்லாம. வா 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 வா. பாட்டி என்ன பாட்டி ஏதோ பேசணும்னு சொன்ன? நீ சொன்னதுல இருந்து எனக்கு அந்த வசுவை நினைச்சு ரொம்ப கலக்கமா இருக்கு பாட்டி. 2 பேரையும் தனியா அனுப்பி இருக்க கூடாதுல? உன்னது எல்லாமே லேட் பிக்கப் தாண்டி. பா 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 பா. பள்ளு கூடவாது யாரானோ சொல்லி கொடுத்தாதான் உனக்கு புரியுது. போ பாட்டி, எப்படியோ போ. ஆனா அந்த வசு அர்ஜுன் கூட நிம்மதியா இருக்கவே கூடாது. லவ்வர் மாதிரி இருக்கணுமா? ஆசை பத்தி அவளுக்கு சாகுற ஆசை மாதிரி தெரியல, வளைச்சு போட்டு வாழ்ற ஆசை மாதிரி இல்ல தெரியுது. இன்னொருத்திக்கு நிச்சயமானவரை அலட்டிக்காம இவ லவட்டிட்டு போக பாக்குறா. அடியே இனியா, காலு ஒரு இடத்துல நிக்காம தையா தக்கான்னு ஆடுற மாதிரி அவ மனசு அப்படியே கிடந்து ஆடுதுடி. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறா. பாட்டி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பாட்டி, ஒரு நல்ல ஐடியாவா போடு. எவ்வளவு கிளவரா பிளான் பண்ணி ஆட்டோல போனாதான் நான் வர மாட்டேன்னு என்ன கழட்டி விட்டுட்டு போறா. அவளை சும்மாவே விடக்கூடாது பாட்டி. எப்படியாவது அவளை வீட்டுக்கு திரும்ப வர வைக்கணும். அதுக்கு ஏதாவது அப்படின்னு நீ ஒண்ணு பண்ணிடி. நீ விஷம் குடிச்ச மாதிரி நடிக்கிறியா? பாட்டி என்ன ஒரு தடவை போட்டு பார்த்தது பத்தாதா? மறுபடியும் அந்த வசு என் வாயில எதையாவது கலக்கி ஊத்தணுமா? வேற ஏதாவது நல்ல ஐடியாவா இருந்தா சொல்லு. 4 ஆளுங்களை விட்டு 2 பேரையும் வழிமறைச்சு அடிக்க சொல்லுவோமா? பாட்டி வேணும்னா உன் பேத்தியவனா அடிக்க சொல்லு. ஆனா அர்ஜுன் மேல வேற யாருமே கைய வைக்க கூடாது. ஓஹோ, உன் புருஷன் இல்ல? ஐயோ நான் மறந்துட்டேடி, சாரி டி. அடியே இந்த பாருடி, ஒரு நல்ல ஐடியா. இந்த வீல் சேருக்கு உடம்பு முடியல, ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கோம்னு ஒரு போன் பண்ணுவோமா? 2 பதறி அடிச்சிட்டு ஓடி வந்துருங்க. ஐயோ பாட்டி, சூப்பர் ஐடியா பாட்டி. ஐடியா ஓகே தான். ஆனா 2 பேர்கிட்டயும் செல்போன் இல்லையே. எப்படி அவங்க கிட்ட இந்த தகவலை சொல்றது? இப்பதான் இந்த கடையநல்லூர் காந்திமதி யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அவங்க பிஜேபிக்கு தானே போயிருக்காங்க. யூ வெயிட் அண்ட் see. எப்படி பாட்டி? அதான் வெயிட் அண்ட் சீன்னு அழகா சொன்னேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுடி. சரி பாட்டி. அர்ஜுன் சார். வசு டிக்கெட் எடுத்தாச்சு. 1200 ஆச்சு. 800 rupees பேலன்ஸ் இருக்கு. ஆட்டோக்காரனை கூப்பிடு, நம்ம அந்த ஃபேர் அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் அர்ஜுன் சார். சார் சொல்லுங்கம்மா. சார், என் சொந்த ஊர் திருநெல்வேலி. குழந்தைங்களோட ட்ரீட்மெண்ட்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன். கையில இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு. இப்ப சாப்பிட கூட வழி இல்ல சார். குழந்தைங்கலாம் சாப்பிட்டே 2 நாள் ஆச்சு சார். அர்ஜுன் சார் பார்த்தா பாவமா இருக்கு. பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துருங்களேன். வசு இதை கொடுத்துட்டு நம்ம கிட்ட பணம் எதுவும் இல்ல. ஆட்டோக்கார் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வேற பணம் தரணும்ல. ஐயோ அர்ஜுன் சார், தர்மம் தலை காக்கும். நீங்க பணத்தை கொடுங்க. இன்னைக்கு கையில பணமே இல்லாம ஜாலியா சுத்த போறோம். அதான் நல்லா இருக்கும். இல்ல வசு. அட கொடுங்க அர்ஜுன் சார், பாவம். அவங்க என்ஜாய் பண்ணட்டும். இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றிங்க சார். நீங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தீர்காயுசா ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா வாழணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க மறக்காம சாப்பிட்டுருங்க. போய் சாப்பிடுங்க போங்க. சரிங்க சார், வாங்க போலாம். ஐயோ வசு, எல்லா பணத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்ட. இப்ப ஆட்டோக்காரனுக்கு என்ன பதில் சொல்றது? அட விடுங்க அர்ஜுன் சார், அவன் கொஞ்சம் ஓவரா தான் பேசுறான். நம்ம உள்ள ஓடிடுவோம். அவன் இங்கே கிடக்கட்டும். வசு பெரிய பிரச்சனை ஆயிடும். வாங்க அர்ஜுன் சார். வந்துரு இருங்க. சார் 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 இல்ல சார். சார் உள்ளதான். இல்ல சார். வர வந்து தர. இல்லங்க. சார் சார் இரியா. டிக்கெட் எங்க? இல்ல சார், நான் ஆட்டோ டிரைவர். டிக்கெட் இல்லையா? ஏத்துட்டு வந்தேன் சார். டிக்கெட் இல்லாம உள்ள அனுப்ப முடியாது. இல்ல சார், அவங்களுக்கு காசு கொடுங்க. எல்லாம் இங்க பேசாதயா. சார் நான் அத மட்டும் வாங்கிட்டு வந்துறேன். இல்லங்க இல்ல. டிக்கெட் இல்லாம இந்த அட்மாஸ்பியரை பார்த்தா உங்க கூட டூயட் ஆடணும் போல இருக்கு சார். வசு ஆசைப்படு, பேராசைப்படாத வசு. டூயட் பாடுறது உங்களுக்கு பேராசையா? ஆமா வசு, அது இல்லாம எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது வசு.
நிஜமா உங்களுக்கு டான்ஸ் வராதா? சரி, உங்களுக்கு டான்ஸ் வரட்டும், வராம போகட்டும். ஆனா இது எனக்கு பேராசை கிடையாது. அப்படியே உங்க கழுத்து கட்டி பிடிச்சிட்டு நான் டுவேட் ஆடவா? ஐயோ, பேசாம இரு வசு. அர்ஜுன் சார், என் வாழ்நாள் எல்லாம் கவுண்டிங்ல இருக்கு. நான் திடீர்னு செத்து போயிட்டா என் ஆசையெல்லாம் வீணா போயிடும். அப்புறம் நான் பேயாதான் வருவேன். வசு ப்ளீஸ். கடவுளே, சாரி வசு. சாரி எல்லாம் வேணாம். டூயட்டுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மொமெண்ட். வசு, ஒரு விஷயம் சொல்ற, கேட்டுக்கிறியா? என்ன அர்ஜுன் சார்? இந்த லவ்ங்கிறது டூயிட் ஆறது இல்ல. அது வந்து இங்க இங்க இருக்கணும். டேய், முன்னெல்லாம் பார்க்கு பீச்சுன்னு ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருந்தாங்க. நம்மளோட அதிரடி ஆக்ஷனால எல்லாம் இங்கிருந்து எஸ் ஆகி தீம் பார்க்குள்ள பூந்துருச்சுங்க. வாங்கடா ஒரு கை பாத்துருவோம். சரணா, அண்ணா இன்னைக்கு நிறைய ஜோடி இருக்குன்னு நினைக்கிறேண்ணா. ஆமாடா, இவங்களாலதான் நம்ம கலாச்சாரமே கெட்டு போகுது. ஒரு நாளைக்கு ஒருத்தன் கூட சுத்த வேண்டியது, கொல்லங்கோத்திரம் என்னன்னு பார்க்காம ஊரை சுத்திட்டு ஏமாத்திட்டான்னு சூசைட் பண்ணிக்க வேண்டியது. இப்படி பொது இடத்துல ஜோடி போட்டு சுத்துறதுனாலதான் இத பாக்குற மத்தவங்களுக்கும் ஆசை வருது இல்ல? ஆமாண்ணா, பகல் ஃபுல்லா சுத்திட்டு நைட் ஒண்ணுமே தெரியாம வீட்டுக்கு போயிருதுண்ணா. இதை விடவே கூடாதுண்ணா. அதுக்கு தரடா கையில தாலியோட வந்திருக்கோம். இன்னைக்கு 5-6 காதல் ஜோடியாவது கல்யாண ஜோடியா மாத்தி ஒண்ணுண்டா. உன் தலைமையில இன்னைக்கு இங்க வச்சு 5-6 கல்யாணத்தை முடிக்கிறோம் தல. கண்டிப்பா முடிக்கிறேனா. மச்சான், எப்படா இருக்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. யார் நீங்க? ஏய் டூட், இதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்ட. நாங்க 2 பேரும் காலேஜ்ல ஒண்ணா படிச்சவங்க. என்னடா நீ? இல்லையே, ஞாபகம் இல்லையே. ஏய், நல்லா யோசிச்சு பாருடா. உன் பேர் கூட பாபு தானே? ஆமா, பாபு தான், கணேஷ் பாபு. ஆனா உங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியலையே. அது எதுக்கெல்லாம் உனக்கு தெரியணும்? உன் பேர் தெரிஞ்சிருக்கே, அது போதுமே. சரி, பேர் சொல்லிட்டீங்க. எந்த காலேஜ்ல படிச்சோம் அத சரியா சொல்லுங்க பாக்கலாம். என்ன மச்சான் நீ பேரை கரெக்டா சொல்லிட்ட. அப்புறம் எந்த காலேஜ், எந்த கேண்டீன், அப்புறம் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமா கேப்ப. அப்புறம் சாப்பிடுறப்போ இந்த மாதிரிலாம் டவுட் வரக்கூடாது மச்சான். வந்தா வந்து சாப்பாடு உடம்புல ஒட்டாது. நீ சாப்பிடு. மச்சா ஒரு நிமிஷம், சாப்பிடறதுக்கு முன்னாடி இது யார் தெரியுதா? எனக்கு உங்களையே ஞாபகம் இல்ல, அவங்கள வேற யாருன்னு கேக்குறீங்க? கட்டு. இது வசுந்தரா, எனக்கு ஃப்ரெண்டு, உனக்கு சிஸ்டர் மாதிரி. அண்ணா கூப்பிடு. வணக்கம்ண்ணா. யார் இவன்? ஃப்ரெண்டுங்கறா, இவனே நமக்கு தெரியல. பக்கத்துல அந்த பொண்ணை காமிச்சு வேற தங்கச்சிங்கிறான். யார் இவன்? என்ன பண்றான்? ஒண்ணுமே புரியலையே. அர்ஜுன் உங்களை பத்தி தான் நான் எப்பவுமே பேசிட்டு இருப்பாரு. காலேஜ்ல நீங்க பண்ண கூத்த ஒவ்வொன்னா கதையா சொல்லிட்டு இருப்பாரு. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுறா, நீ சாப்பிடு. சார், ஆர்டர் ப்ளீஸ் சார். எங்க 2 பேருக்கு பிரியாணி, ஓகே. அப்புறம் வாட்டர் 2 கிளாஸ். சரிங்க ஓகே. ஒரு நிமிஷம் சார், ஆர்டர் மட்டும் தான் நாங்க கொடுப்போம், பில்லு என் மச்சான் கொடுப்பான். எங்களுக்கு யார் கொடுத்தா என்ன சார், பணம் வந்தா போதும். என்னது, பில்ல நான் கொடுப்பனா? வெயிட்டர், என்ன அண்ணனோட பிளேட்ல ஒரு சாஸ் கூட இல்ல? போய் சாஸ் கொண்டு வாங்க. முதல்ல எங்களோட ஆர்டர் கொண்டு வாங்க, அப்புறமா சாஸ் கொண்டு வாங்க. ஓகே மேடம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. என்ன தங்கச்சின்னு உரிமை கொண்டாடுறா? ஒன்னும் புரியலையே.
நீ டென்ஷன் ஆகாத. வெயிட்டர், 2 பிரியாணியோட 2 சிக்கன் ஃப்ரை கூட சொல்லிடு. எடுத்துட்டு வந்துடுறோம் சார். அது கூட என் ஃப்ரெண்ட் தான் பே பண்ணுவான். சரிங்க சார். நீ பண்ணி போ. ஏய் மச்சான், சாப்பிடுற. சாரி சாப்பிடுற. Thank you. ஓகே சார். நீ சாப்பிடுறா. அம்மா பாட்டி, இந்த ஆள் எதுக்கு இப்ப இங்க வரா? தெரியலையேடி. வாடி மாடிக்கு பட போறாண்டி. அவரை போய் தடுப்போம். வா. அம்மா. ஏய் நில்லு. ஏன் உத்தமா, ஆபீஸ் நேரத்துல ஆபீஸ் வேலை பார்க்காம இங்க என்ன வேலை உனக்கு? சமைக்கிற நேரத்துல சமையல் வேலை பார்க்காம உங்களுக்கு இங்க என்ன வேலை? உன்ன மாதிரி தெருவுல போறதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். காவல் காத்ததெல்லாம் போதும். அம்மா எங்க? இங்கதானே இருக்கேன். என்ன உத்தமன், என்ன விஷயம்? அர்ஜென்ட்டா இந்த ஃபைல்ல கையெழுத்து வாங்கணும் மேடம். அர்ஜுன் கிட்ட வாங்க வேண்டியது தானே? அது தம்பி ஆபீஸ் பக்கம் வரல. அதுவும் இல்லாம இது ஆபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைல். அதனால தம்பிக்கு பதில் அம்மா தான் கையெழுத்து போடணும். ஏய், இந்த தடியன் தானா வரலடி. அவ உளவு பார்க்க அனுப்பி வச்சிருக்கா. ஆமா பாட்டி, இப்ப பாரு எப்படி சமாளிக்கிறேன்னு. அத்தை வீட்ல இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு மேடம்? அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? கோயிலுக்கு போயிருக்காங்கன்னா சரின்னு போவியா? என்னமோ பெரிய போலீஸ் மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அது திருவான்மியூர்ல மருதீஸ்வரர் கோயில். ஓ, மருதீஸ்வரர் கோயிலா? போன் ஆஃப் பண்ணிட்டல. பாட்டி, அதான் அத்தையோட போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேனே, அப்புறம் எப்படி ரிங் போகும்? டேய் உத்தமா, இங்க இருந்தா உங்க புடுங்கல் ஜாஸ்தியா இருக்குன்னு தான் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க. அவங்களுக்கு போய் போன் பண்ணிட்டு இருக்கியே. நான் அம்மாக்கு போன் பண்ணல, மருந்தீஸ்வரர் கோயிலு குருக்களுக்கு போன் பண்றேன். ஏன் நாங்க சொல்றதை நீ நம்ப மாட்டியா? ஐயோ, நம்பறது நம்பாததுமா இப்ப முக்கியம். இது ஆபீஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான வேலை. அதனால அலட்சியமா இருந்துட கூடாதுல. சொல்லுங்க. நல்லா இருக்கேளா? நல்லா இருக்கேன் குருக்கள் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஏங்க, அம்மா கோயிலுக்கு வந்தாங்களா? என்னது அம்மா வந்தாங்களான்னு கேக்குறேன். 2 பேரும் வர்றீங்க போல இருக்கு. இன்னைக்கு சில்லறை சேர்த்தலான்னு பார்த்தேன். அப்ப நீங்க இன்னைக்கு வரலையா? சரி, ஓகே. நான் உங்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன், இருங்க. அது மருதீஸ்வரர் கோயில்னு சொன்ன மாதிரி இல்ல, வேதபுரீஸ்வர் கோயில்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓ, வேதபுரீஸ்வரர் கோயிலா? அப்போ ஓகே. பாட்டி, சொல்லுங்க ஐயா. நாளைக்கு பிரதோஷம், மேடத்தை கூட்டிட்டு வாங்கோ. பேஷா ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம். அப்போ அம்மா கோயிலுக்கு வரலீங்களா? இல்லையே, இன்னைக்கு அவங்க கோயிலுக்கே வரலையே. சரி, நான் திரும்பவும் கூப்பிடுறேன். அம்மா அந்த கோயிலுக்கும் போல, இந்த கோயிலுக்கும் போலையாம். வேற எங்க போனாங்க? இந்த பாரு உத்தமா, உங்க மேடம் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னோம். கோயிலுக்கு தான் போயிருக்காங்கன்னு கிடையாது. அவங்களுக்கு ஒரு மூடு இருக்கும். அத பொறுத்து போற இடமும் மாறும். இப்போ நீ ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கா போற? முதல்ல அத சொல்லு. இது வீட்டுக்கு தான் போவேன். என்ன ஒண்ணு, கடவுள் நம்மள படைச்சிருக்காருல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அது என்ன காரணம்னு ஆழ்நிலை தியானத்திலேயே வீட்டுக்கு போவேன். ஏ நாதாரி, சரக்கு அடிச்சிட்டு போவேன்னு சுருக்கமா சொல்ல. நமக்கு பிடிச்சவங்களோட இப்படி காலார நடந்து போறது ஒரு மாதிரி சுகமா தான் இருக்கு. உனக்கு சுகமா தான் இருக்கு, எனக்கு இல்ல கால் வலிக்குது. என்ன அர்ஜுன் சார், எனக்கும் தான் பயங்கரமா கால் வலிக்குது. நான் அதெல்லாம் கண்டுக்காம அமைதியா தானே இருக்கேன். நீங்க என்னடா உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்றீங்க? வசு வசு வசு, எனக்கு நோ கால் வலி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு கால் வலிக்குதா? ஆமா. சரி, அப்படி உட்கார்ந்து உன் காலை வேணா பிரஸ் பண்ணி விடுவா. போங்க அர்ஜுன் சார், உங்களுக்கு ரொமான்ஸே சரியா வர மாட்டேங்குது. லவ்வர்ஸ்னா ஏய், யாரு லவ்வர்ஸ்? ஒன் டே லவ்வர்ஸ் மறந்துட்டீங்களா? ஓகே,
ரொமான்ஸ பத்தி எதுவும் சொன்னியே, எனக்கு ரொமான்ஸ் வராதுன்னு நினைச்சேன். வேணா இனிய கிட்ட கேட்டு பாரு, நான் எப்படி ரொமான்ஸ் பண்ண அவ சொல்வா. ஓகே அர்ஜுன் சார், உங்களுக்கு ரொமான்ஸ் வரும்னா அப்படியே இன்னொரு 2 நிமிஷம் ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்க முடியுமா? இவ்வளவுதானா? பாரு இப்போ. யாரு கல்லாட்டம் ஆடுறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சரியான ஆட்டம் தான் விளையாடுறேன். உங்களுக்கு தான் ரொமான்ஸ் சரியா வரல. சரி விடு, கால் வலிக்கு சொன்னல. பாடுறா. டேய், அடுத்தது சிக்கிடுச்சுடா. வாங்கடா. நீ பக்கத்துல இருக்கும்போது வெயிலே தெரிய மாட்டேங்குது, பாத்துக்கே. போய் சொல்லாதடா. டேய், எந்திரா. என்ன 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேசிட்டு இருக்கோம் சார். உங்களை பார்த்தா பேசிட்டு இருந்த மாதிரி தெரியலையே. யார் நீங்க? பாத்தியா என்ன யாருன்னு கேக்குறான். ஏய், அண்ணன் யாருன்னு கேக்குறான். அண்ணன் யார் தெரியுமா? உங்களை மாதிரி ஜோடிங்களுக்குலாம் அண்ணன் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவி ஆக்குறாரு. கல்யாணம்? ஆமாண்டா. எதுக்கு? ஏய், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்போண்டா. ஏய், தப்பிச்சா வர்ற. ஏய், தாலியை குடுறா. தேன அண்ணே வேணானே. கட்டுறா. வேணானே. கட்டு. வேணானே. கட்டுறான்ற. கட்டுற. இப்ப நீ கட்டுற. நானா சந்தோஷ்? எப்படி? இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் கணவன் மனைவி. உன் பேர் என்ன? சந்தோஷ். சந்தோஷ். உன் பேர் என்ன? லக்ஷ்மி. லக்ஷ்மி. சந்தோஷோட மனைவி லக்ஷ்மி, லக்ஷ்மியோட கணவர் சந்தோஷ். வாழ்த்துக்கள். வரட்டா? வாங்கடா. கொஞ்ச நேரம் உட்காரலாம் வசு. தம்பி, கைரேக ஜோசியம் பாக்குறீங்களா? வேண்டாமா, ஜோசியம் நிறைய பார்த்தாச்சு. என்கிட்ட பாருங்க தம்பி, நான் சொல்ற சொல்லுல உண்மை இருக்கும், சத்தியம் இருக்கும். சொல் தவறாது, வாக்கு நிக்கும். சும்மா வந்து பாருங்க தம்பி. அர்ஜுன் சார், சும்மா பாருங்களேன். அந்த அம்மா தான் ஆசைப்படுறாங்கல்ல. வசு, பணம் இல்ல வசு. பரவாயில்ல தம்பி, எங்க தொழிலுக்கு பணம் காசு முக்கியம் இல்ல. பாக்கணும்னு தோன்றவங்களுக்கு பாக்கணும், அவ்வளவுதான். வாக்கு கேக்குறவங்க திருப்தியா சிரிச்சா அதுவே போதும். நான் சொல்றது பிடிச்சிருந்தா இப்ப வேணாம், நாளைக்கு வேணா கூகுள் பேல பணத்தை போட்டு விடுங்க. ஓ, டிஜிட்டல் ஜோசியக்காரமாவா நீங்க? வாங்க தம்பி. ஆத்தா அங்காளம்மா தாய், என் நாக்குல வந்து நல்ல வாக்கு சொல்லுமா. கையை நீட்டுங்க தம்பி. என்ன தம்பி நீங்க கையில காசு இல்லைன்னீங்க? இது பல கோடி ரூபாய் புலங்குற கையாச்சே. தனரேக பளிச்சுன்னு மின்னல் அடிக்கிற மாதிரிலாம் ஓடுது. இந்த ரேகைக்குரிய நீங்க நிச்சயமா ஒரு பெரிய மனுஷனா இருக்கணும். மாசா மாசம் பல 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். உங்களை கட்டி ஆள போற தேவதை எப்பவும் உங்க கூடவே இருக்கணும். ஆமாமா, எப்பவுமே நான் அவர் பக்கத்திலேயே தான் இருப்பேன். வசு, அவங்க இனியவ சொல்றாங்க. அவங்க பேரு ஒத்தப்படையில முடியும். ஆமா, 5 எழுத்து.
கரெக்டா சொன்னீங்க. இனியா 3 எழுத்து. இங்க பாருங்க தம்பி, ரேகை வடக்கா வளைஞ்சு தெக்க போகுது. அதனால சின்ன வயசுல நீங்க ஒரு பொண்ண பாத்திருப்பீங்க. இப்போ அவளதான் நீங்க கட்டிக்க போறீங்க. ஐயோ சூப்பர்மா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. பஸ்ஸோட கை பாருங்களேன். இந்த ஆயுசு ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆயுசு ரேகை கெட்டி தம்பி, 90 தாண்டும். தாம்பு கயிறு மாதிரி கழுத்துல மஞ்ச கயிறு விழும். கட்டுன புருஷனோட கண்ணெறிஞ்ச வாழ்க்கைய வாழும். பாட்டி அக்காவுக்கு பூ கொடு. இந்தாமா, மகாலட்சுமியா வச்சுக்கோமா. காசு முக்கியம் இல்லம்மா, 2 பேரும் நல்லா இருங்க. ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குமா. அண்ணே டேய் வெச்சு விடுங்க சார். டேய், நாம செய்யற அந்த நல்ல காரியத்தினால எல்லாரும் நம்மள பாராட்டுவாங்கடா. அங்க பாருங்கடா, எவ்வளவு அழகா பூ வச்சு விடுறான் பாருடா. என்னைக்குமே மனசுக்கு பிடிச்சவரு பூ வச்சு விட்டா அந்த மகிமையே தனிதான். ஒரு நாள் லவ்வர்ல அததான் சொன்னேன். அர்ஜுன் சார், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபி பாத்தியா எப்படி போஸ் குடுக்குறாங்க? வாங்கடா போலாம். அர்ஜுன் சார் கொஞ்சம் சிரிங்க. சூப்பரா இருக்குல்ல? என்னப்பா தம்பி, பொண்ணு யாரு? ஆசையா பூ வச்சு விடுற, செல்ஃபி எடுத்துக்கிறீங்க. பொண்டாட்டியா இல்ல லவ்வரா? அண்ணே, தலையில பூ இருக்குது, கழுத்துல தான் தாலி இல்லையே, அப்புறம் என்ன லவரா தான் இருக்கும். டேய், யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? கிளம்புங்க. தம்பி, தலையில ஆசையா பூ வச்சு விட்ட, அப்படியே நெத்தில ஒரு பொட்டு வச்சு விட்டுரு. அப்படியே இந்த தாலியும் கட்டிடு. என்ன பாக்குற? இப்ப அவ கழுத்துல தாலிய கட்டி உன் பொண்டாட்டி ஆக்குற. அதுக்கு நாங்கெல்லாம் சாட்சி. இப்பவே அவ கழுத்துல தாலிய கட்டுற. டேய், இன்னும் தகராறு பண்ண வந்திருக்கீங்களா? நீ சொல்ற மாதிரி தாலியெல்லாம் கட்ட முடியாது. இடத்த காலி பண்ணுங்க. வாங்க அர்ஜுன் சார், நம்ம போலாம்.